சின்சான்ல இருக்க சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், ஈமாவரியோட ஸ்பெஷல் டேலண்ட். என்னன்னா ஈமாவரிக்கு ஸ்பெஷல் டேலண்ட். ஆமாங்க, ஈமாவரிக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. என்னன்னா ஒரு சின்னதா ஷைனி ப்ராடக்ட் இருந்தாலும் அது ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அது சின்ன வயசுல மட்டும் இல்ல, ஈமாவரி பெருசானாலுமே ஈஸியா கண்டுபிடிக்க பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட், சின்சான் வீட்ல யாரு ஸ்மார்ட் நினைக்கிறீங்க? எல்லாருமே சின்சான் தான் சொல்லுவீங்க. பட் சின்சான் இல்ல, ஷீரோ தான். ஷீரோவை நிறைய எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. நிறைய எபிசோட்ல ஸ்மார்ட்டான திங்ஸ் எல்லாம் பண்ணும். பட் கிரெடிட் கச்சிருக்காது அவங்க வீட்டுல இருந்து. பட் ஹீரோ கிரெடிட்டுக்காக வேலை பார்க்க மாட்டான், ஆசத்துக்காக தான் வேலை பார்ப்பான். தேர்ட், சின்சானோட அம்மா மிட்சியோட ஐடன் டேலண்ட் என்னன்னு தெரியுமா? ஆமாங்க, மிட்சிக்கும் ஒரு ஐடன் டேலண்ட் இருக்கு. அவங்க சின்ன வயசுல ஹைஸ்கூல் படிக்கும் போது கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சின்சானே யாரையும் போட்டு பொழுக்கிறாங்க போல. ஹீரோ வந்து சின்சான்ல இல்லவே இல்லை. ஆமாங்க, ஆக்டிங் ஸ்டேஜ்ல சின்சான் ரைட் பண்ணும்போது ஹீரோ அந்த கதையிலேயே இல்ல. ஈமாவரி பொழக்கத்துக்கு முன்னாடி ஒரு கேரக்டரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கொண்டு வர்றாங்க. அதுக்குள்ள ரோட்ல இருக்கிற நாய சின்சான் போய் காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதான் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சின்சான் வீட்டுக்கு வந்த கதையா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். உங்களுக்கு ஹீரோ பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு சின்சான் தான் பிடிக்கும்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.